அதெல்லாம் நான் உங்களோட கொஞ்சம் பேச போகிறேன். முதலாவது, யாருக்கு சமாதானம் இல்லை என்கிற 3 கருத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 3 காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, ஏசாயா 48 அதிகாரம் 22 வசனம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு. ஜீசஸ். ஆமென். ஓகே ஓகே, அப்படியே வெச்சு. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. பிரதர், யாருக்கு இந்த கருத்தை நான் ரொம்ப ஆமோதிக்கிறேன். ஏன் தெரியுமா? வேதாகமத்தில் ஒரு காரியத்தை 2 முறை சொன்னால் அது மிக 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 உச்சிதமானது. பிரதர், ஒரு காரியத்தை ஒருக்கா சொன்னாலே பரிசுத்த வேதாகமம் சொன்னா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை 2 முறை வேதாகமம் சொன்னால் அதை நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மறுபடியும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 57 அதிகாரம் 21 வசனம். 57 அதிகாரம் 21. சமாதானம் இல்லை. ஒரே காரியத்தை ஒரு தேவ மனுஷன் 2 முறை சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. நான் ஒரு 5-6 முறை இதை சொல்லுகிறேன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லவே இல்லை. யார் துன்மார்க்கன்? துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. கவனிங்கள், யார் துன்மார்க்கர்கள்? துன்மார்க்கமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை செய்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். குடிக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள். புகை போடுகிறவர்கள் துன்மார்க்கர்கள். விபச்சார பாவங்கள் ஈடுபடுகிறவர்கள் துன்மார்க்கர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத எதை செய்தாலும் அவர்களுக்கு பெயர் துன்மார்க்கர்கள். துன்மார்க்கர்கள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அது என் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் என்னை பார்த்தார். அவர் தெளிவாக இல்லை. புரிந்து கொண்டீர்களா? தெளிவாக இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறார். அப்ப புரிஞ்சிட்டீங்களா? அவர் என்னை பார்த்து கேட்கிறார், என்கிட்ட இயேசு இருக்காரா இல்லையா? ஐயோ, எனக்கு தர்மத்தங்கடமா போச்சு. நான் சொன்னேன், வசனத்தின்படி இல்லைன்னா அவர் சொல்றார் இல்லை, இருக்கிறார். எனக்கு வீட்டில் வந்து ஒரே வருத்தம். ஆண்டவரே, வசனத்தில் நீர் என்ன சொல்லியிருக்கிறீரு? துன்மார்க்கனுடைய ஜெபம் அருவருப்பானது நீர் சொல்ல, இந்த சகோதரன் என்ன சொல்றாரு? என்னோட ஆண்டவர் இருக்கிறார். இப்ப எனக்கு பெரிய குழப்பம், ஆண்டவர் யாரோட இருக்கிறார்? அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள் பிரதர். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை உங்களுக்கு புரிய வைக்கும்படி 2 வசனங்களை சொல்ல போகிறேன். இங்க பாருங்க, எங்கூட இயேசு, எங்கூட இயேசு, எங்கூட இயேசு, எங்க வீட்டில் இயேசு இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். இதை கர்த்தருடைய வருத்தமாய் வெளிப்படுத்துகிற 2 வசனங்களை சொல்ல போகிறேன். நான் சொல்லுகிறத கொஞ்சம் கவனிங்க. எனக்கு நான் நல்லா பிரசங்கம் பண்ணேங்கிற திருப்தி எனக்கு வேண்டாம். உங்க தலையில் அது இறங்கினது என்றால் எனக்கு பெரிய சந்தோஷம். எசேக்கியேலின் புஸ்தகம் 13 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 13 அதிகாரம் 10 வசனம். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்களின் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் மேய்ப்பர்களாகிய ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். பிரதர், நீங்க குடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க தலைக்கு மேல கை வச்சு ஒரு ஆள் தீர்க்கதரிசனம் சொன்னா, உன் வாழ்க்கையை பத்தி உனக்கு நல்லா தெரியும், உனக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனா ஒரு ஊழியக்காரன் உன் முகஸ்துதிக்காக உன் தலையின் மேல கை வைத்து சமாதானம் உண்டு என்று சொன்னால் நீங்கள் அதை நம்ப கூடாது. அங்கே ஒரு ஆபத்து இருக்கிறது, கர்த்தருடைய வருத்தம் இருக்கிறது. சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறதை விட்டுவிட்டு சமாதானம் உண்டு என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசிகள் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். உங்க வீட்டில் இயேசு இல்ல பிரதர், உங்க வீட்டில் இயேசு இல்ல அப்படின்னு உங்களுக்கு நேரே சொல்ல தைரியமற்ற ஊழியர்கள் உங்கள் பணத்திற்காக, உங்கள் முகஸ்துதிக்காக உங்கள் மேல கை வைத்து கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரன் உங்களுக்கு ஒருவேளை நல்ல ஊழியக்காரனா தெரியலாம். ஆண்டவர் பார்வையில் அவனுடைய பெயர் மோசம் போக்குகிறவன். அல்லேலூயா. ஆமென். You are wrong. நீ சரியில்லை, உன் நடவடிக்கை சரியில்லை,
உன் உடை சரியில்லை, உன் முடி சரியில்லை. அல்லேலூயா. சுத்தி வளைச்சுங்க வந்துடுறாரு ஐயானுங்கிறீங்களா? ஆமென். உனக்குள்ள உலகம் தெரியுது, உனக்குள்ள இயேசு தெரியல. அல்லேலூயா. உனக்குள்ள யார் தெரியுறா? ஆமென். அல்லேலூயா. பாய் ஜோத்திரம் பண்றான். உனக்குள்ள யார் தெரியுறா? கவனி பிள்ளைகள் இருக்கிற நீங்க கவனி. உனக்குள்ள யார் தெரியுறா? சாது சுந்தர் சிங் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாராம். அந்த அம்மா வியாதியில் படுத்திருக்குது. ஒரு சின்ன பிள்ளை ஓடி வருது, மம்மி மம்மி மம்மி. யாருமா? ஏசு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாது சுந்தர் சிங் வெள்ளை கலர் ஷால் போடலை, ப்ளூ கலர் இது போடலை. அவர் என்ன தாடி பெருசா அப்படி இயேசுநாதர் மாதிரி வளர்க்கலை. இயேசுநாதர் படத்தை பார்த்து இயேசுநாதர் நினைக்கிறோம், அவர் அப்படி இருந்தாரான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாராவது இயேசுநாதரை பார்த்தீங்களா? எனக்கு தெரியல. அல்லேலூயா. சாது சுந்தர் சிங்கை பார்த்து அந்த பாப்பா இயேசு வந்திருக்கிறான்னு சொல்லிடுச்சான். ஏன்னா அவர் முகத்தில், அவருடைய முக பிரகாசத்தில் இயேசு தெரிந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவை பிரதிபலிக்கிறவங்களா மாறணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கவனிங்க. இயேசு என்ன செய்யணும்? தம்பி உன் முக பாவனை இயேசுவை பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. சோத்ரா, எனக்கு சொல்லணும்னு தோணுது, சொல்லிடுவோம். தோணுச்சுன்னா அடுத்து என்ன செய்யக்கூடாது? உள்ள வச்சிருக்கப்படாது. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் என்னுடைய சப்ஜெக்டே அல்ல, கர்த்தர் எனக்கு உணர்த்துறதுனால சொல்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். க்ளோரி. மன்னிக்கவும். 32. ஆடை ஆபரணம் அணிந்தவளை, வேசியின் ஆடி ஆபரணம். 26. ஏழாம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருத்தர் வாசிப்போமா? அவைகளை அப்பொழுது இதோ வேசி ஆடை பரணத்தை தரித்து. என்ன? எந்த 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் எடுப்பீங்களா? எல்லாரும் எடுப்பீங்களாமா? சகோதரிமாரெல்லாம் எடுத்துட்டீங்களா? பிரதர்ஸ் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 7:10. நீதிமொழிகள். தம்பி அவன் பாட்டு இருக்கட்டும், உள்ள போயிட்டானா? கூப்பிடு. கவனி. அன்பா பிள்ளைகள்கிட்ட அன்பா நடந்துக்கிறேன். கவனிங்க. தம்பி எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 7:10 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? எனக்கு ஸ்கிரீன் பண்ணியா? சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இதோ அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த. போதும். நமக்கு விஷயத்துக்கு மட்டும் பார்ப்போம், மற்றது நமக்கு வேண்டாம். திரும்ப வாசிப்போமா? அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த. அப்ப வேசிக்குன்னு ஒரு ஆடை இருக்கு, வேசிக்குன்னு ஒரு ஆபரணம் இருக்கு. அல்லேலூயா. தம்பி, பாவத்திற்குன்னு ஒரு ஆடை இருக்கு. என்ன கவனி, இங்க பாருங்க வாலிபர்கள், அவனை கவனிக்க. என்ன கவனி? பாவத்திற்குன்னு ஒரு ஆடை இருக்கு, பாவத்திற்குன்னு ஒரு ஆபரணம் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல போறதை நீ கவனிக்கணும். டிவியில வர்றது அவன் இச்சையினால் நிறைந்து பாவத்தின் விளைவை, அசிங்கத்தை டிவியில கொட்டுறான். அந்த ட்ரெஸ்ஸை உன் மேல போட்டுக்கிட்டன்னா, இது யார் போட்டா? தனுஷ் இப்படிதான் போடுவாப்ல. போற வழியில பைக்ல இருந்து விழுந்துட்டான்னு வை, டாக்டர் உன் காலை காட்ட சொல்றார், நான் காட்டிடுவேன். நீ என்ன செய்வா? நல்லா இல்ல, ஒன்னில் கிழிக்கணும். ஏயா உங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி கிடைக்கலையா? சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட முடியாதா?
அது காலோட சேர்த்து லக்கினா போடுற பேண்ட் போடு, லக்கின் போடாத. ஆவிக்குரிய சபைக்குள்ள வேசியின் ஆடை வரக்கூடாது. ராமன் சொல்லுங்க. நான் சத்தியத்தை சொல்றேன், கேட்கறதும் கேட்காத உங்க இஷ்டம். அல்லேலூயா. மயிரை பின்னி, இப்ப அதுல வேற மயிரை பிடுங்கி. அல்லேலூயா. எதுக்குயா? ஆமென். நான் பேசுறது இங்க புரியும், உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது, இங்க நல்லா புரியும். சாயம் பூசி பேஸ்மெண்ட், புட்டி நம்பர் 1, புட்டி நம்பர் 2, அப்புறம் 150 பேப்பர், 150 பேப்பர் பெயிண்ட் அடிச்சாங்க அதான் தெரியும், போட்டு தேய்ச்சி. ஐயா, நாம் தேவ பிள்ளைகள். அலங்காரம் பண்ணுவது தவறுன்னு சொல்லல. பைபிள்ல மணவாட்டிக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அது என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். ராமன் சொல்லுங்க. இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பிரதர். துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை. வாலிப பிள்ளைகள் சபைக்கு வரும்போது பெற்றோர் கவனிக்கணும். என் பிள்ளை எப்படி ட்ரெஸ் பண்ணுது, என் பிள்ளை மாடலா இருக்கலாம், ஆனா வசனத்துக்கு முரண்பாடா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் பிரைஸ் சத்தம் போடுவேன், ஸ்லீவ்லெஸ் எல்லாம் நீ போடாதம்ப, இருக்கிற ட்ரெஸ் டாடி புதுசா எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்படி போடக்கூடாது. வளர்ந்தாச்சு, பொம்பளை பிள்ளைகள் ட்ரெஸ் போடணும்னு பெற்றோர் அறிந்திருக்கணும். பிள்ளை வளர்க்கறதுல ஆடை ஆபரணமும் ஒரு காரியம்தான். அல்லேலூயா. யாரோ ஒரு சகோதரி டிவியில சொலவை போட்டுக்கிட்டு ஆட்டினான்ட்டு நீ சொலவை போட்டு ஆட்டாத. சொலவுனா புரியலையோ? மொரம் கம்மலா போடு. அல்லேலூயா. களிமண்ணை போட்டு அலையாத. எல்லாம் அப்படி ஒரு மாதிரி சைஸ் ஆடுது, பிறகு வாழ்க்கை ஆடி போயிரும். அல்லேலூயா. என்ன கவனிங்க தம்பி, என்ன கவனிங்க. ஹேர் ஸ்டைல் சினிமா வெளிப்படுத்த கூடாது. ஒரு நாள் ஒருத்த முடி வைக்கிறான், ஒருத்தன் மொட்டை அடிக்கிறான், ஒரு நாள் பேய் மாதிரி இருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மனம் திரும்பட்டும். இது சபை, சந்தை அல்ல. வேசியின் ஆடை ஆபரணம் உனக்கு இருக்கக்கூடாது தம்பி, தங்கச்சி. நீ நல்லா உடுப்பா, நீ என்ன வேணா போடு, ஆனா அது வேசியின் ஆடை ஆபரணமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபை கர்த்தருடைய சபையா இருக்கணும். ஆமென். டிவியில பார்த்து அவனை பார்த்து, கூட வேலை செய்யறவனை பார்த்து, கூட வேலை செய்யறவளை பார்த்து, அந்த ஃப்ரெண்டை கேட்டு இந்த ஃப்ரெண்டை கேட்டு உன் ஹேர் ஸ்டைல் மாறக்கூடாது. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாரு. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கமான வாழ்க்கை செய்றவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானமே இல்லை. அப்ப ஆண்டவருடைய வருத்தம் என்னன்னா, என் ஜனம் துன்மார்க்கத்தில் இருக்கு. துன்மார்க்கத்தில் இருக்கிற ஜனத்தை துன்மார்க்கம்னு சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கும் தைரியம் இல்லை. மோசம் போக்குகிறார்கள். வாசிக்கலாமா? 16ஆம் வசனம் வாசிங்க. என் மஞ்சத்தை இரத்தத்தினால் இல்ல பிரதர், எசேக்கியேல் 13 எருசலேமை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் உண்டென்று இன்னைக்கு சில தீர்க்கதரிசி எழுப்பிட்டாங்க. prophets, they are called prophet of God. அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அழைக்கப்படுகிறார்கள். என்ன தீர்க்கதரிசிகள்? சத்தமா சொல்லுங்க. என்ன தீர்க்கதரிசிகள்? தேவனுடைய. ஆனா அவங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்ல தெரியல. பெர்னார்ட் அங்கோமா சாட்சி கேட்டிருக்கிறீங்களா? பெர்னார்ட் அங்கோமான்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன், பிளஸிங் அங்கோமான்னு சொல்லி, அவர் பிளஸிங் பெர்னார்ட்னு சொல்லி அவர் பெயர் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய பழைய பெயர் பெர்னார்ட் அங்கோமா. அவர் சாட்சி சொல்லுவார். ஒரு அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்திருக்கிறது. இவர் துரத்திட்டே போய், அம்மா 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 உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதுன்னு. அந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. என்ன இப்படி சொல்றாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை பிடிச்சி உள்ள வச்ச பிறகு இந்த அம்மா பின்னாடி போயிருக்குது ஜாமீன் எடுக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டா, ஐயா உங்களுக்கு ஆண்டவர் சொன்னது உண்மைதான், நீர் இப்படி பப்ளிக்ல உடைச்சிருக்க கூடாது,
நான் தனியாக உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு யார் சொன்னான்னு கேட்டிருக்குது. அப்போ அந்த அம்மா அந்த ஐயா சொன்னாராம், இயேசு சொன்னார். சுகமாகுமான்னு கேட்டிருக்குது. நீ ஒப்பு கொடு, சுகமாக்குவார். முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி, கல்ல கை வச்சு ஜோம் பண்ணி, அந்த பிசாசு ஓடி வியாதி சுகமாயிடுச்சு. உனக்கு எய்ட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு இல்லைல்ல. சொன்னா மட்டும் நீங்க ஒத்திக்க போறீங்களா என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய மனவேதனை, ஐயா எருசலேம் சமாதானம் இல்லை, ஆனா சில ப்ராஃபட் ஆஃப் காட், சில தேவனுடைய தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், மக்கள் பார்வைக்கு நலமானது போல இருக்க விரும்புகிற தீர்க்கதரிசிகள், அவர்கள் தலைக்கு மேல கை வச்சு என்ன சொல்றாங்கன்னா சமாதானம் சமாதானம்னு சொல்றாங்க. ஒரிஜினாலிட்டி என்ன? there is no peace. ஒரிஜினல் என்ன? சமாதானம் இல்ல. பிரதர், யாரோ ஒருவர் உங்க தலைக்கு மேல கை வச்சு நீங்க கர்த்தர் அழைக்கப்பட்டவர்னு சொன்ன உடனே நம்பிராதுங்க. சமாதானம் இருக்கான்னு கர்த்தருக்கு உங்களுக்கு தான் தெரியும். உடனே கர்த்தரன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி அப்படி ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்து கர்த்தர் உங்களோட இருக்கிறான்னு சொன்ன உடனே என்னோட இருக்கிற நம்ப கூடாது. சொல்றவரோட கர்த்தர் இருக்கிறாரான்னு முதல் கேள்வி. அல்லேலூயா. ஆமென். நேற்று ராத்திரி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. 10 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு ஊழியக்காரர் வந்தார், வீட்டுக்கு வந்து ஜோப் பண்ண வந்தார். நான் சொன்னேன், ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேட்டேன். ஏன் ஊழியக்காரர் வரார், நம்ம பாஸ்டர் இருக்கார், ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கள் பாஸ்டரை நாங்கள் கீழ்ப்படிவோம். பாருங்கள், நான் 14ஆம் தேதி உங்களுக்கு பிரதிஷ்டைன்னு சொல்லியிருந்தேன், வீடு பிரதிஷ்டைன்னு சொன்னேன். எங்கள் பாஸ்டரின்னு எனக்கு நான் ஊருக்கு போயிருக்கும்போது ஃபோன் பண்ணேன். அண்ணே 14ஆம் தேதி மறந்துடாதுங்கன்னா அவர் சொல்கிறார், எப்பா சாரிப்பா 14ஆம் தேதி வாய்ப்பு இல்லைப்பா, 13ஆம் தேதி எனக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம், நீ வேணா ஒன்று பண்ணு 9 வச்சுக்கேன் அப்படின்ட்டார். இப்போ 9 என் வசதிக்கு எங்கள் ஊழியக்காரர், அவர் வசதிக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு 9 வசதி, நான் எல்லாத்தையும் 14 சொல்லிட்டேன். ஓகே 9ன்னு மாற்றிக்கிட்டா போச்சு. தேவை ஊழியக்காரருக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, நேரம் இல்லை, 9. இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே எடுத்துக்கிடலாம். அல்லேலூயா. நீங்கள் செய்தியிலே அனௌன்ஸ்மெண்ட். என்னைக்கு பிரதிஷ்டை? 9 பிரதிஷ்டை. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு தேவனுக்கு விருப்பம், அவர்களுக்கு சம்மதம் இல்லை. கர்த்தர் வருத்தப்படுகிறார். வாசிக்கலாமா? இது எசேக்கியேல் தான் இப்படி சொல்றார் பாஸ்டர். எரேமியா 6:14 வாசிங்க. எரேமியா 6:14 கொஞ்சம் வேகமா வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்களே. ஆண்டவருக்கு ஒரு வருத்தம். டிவியில ஒரு ஐயா வருகிறார், கவலைப்படாதே கர்த்தர் உன்னை காண்கிறார், கண்ணீர் விடாதே அவர் கண்ணீரை வாங்குகிறார், இப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா நீ ஏன் கண்ணீர் விடுறான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். உன் கண்ணீருக்கு யார் காரணம்னு கர்த்தருக்கு தெரியும். உன் வேதனைக்கு யார் காரணம்னு கர்த்தருக்கு தெரியும். சில நேரம் உனக்கும் தெரியும். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான் உனக்கு தெரிந்தாலும், உன் பாவத்தின் விளைவுதான் தெரிந்தாலும், ஏதோ ஒரு மனுஷன் வந்து சமாதானம் சமாதானம் சொன்ன உடனே உன் மேற்பூச்சாய் கர்த்தர் என்னை காணாதவர் போல் இருக்கிறார் யோசிக்கிறார். ஆண்டவருடைய உள்ளம் வருத்தப்படுகிறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் சொல்லுகிற ஊழியர்கள் என் ஜனங்களை காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேற்பூச்சா குணமாக்கணும் என்ன ஆகும் பிரதர்? சுகர் புண்ணு காலில் வந்துடுச்சு, மேலே சுகமாக்கியாச்சு, என்ன ஆகும் சொல்லுங்க? உள்ள என்ன ஆகும்? சீழ் வைக்கும். அப்புறம் சொல்லுங்க. ஐயோ உங்களுக்கு தெரியாதவைகள் அல்ல, தெரிஞ்ச விஷயங்கள் தானே, சொல்லுங்க. சீழ் வைக்கும், அப்புறம் பெரிய அளவில் செப்டிக் ஆகும், அப்புறம் ஒருவேளை அதிகபட்சமாக போன காலை என்ன செய்ய வேண்டி வரும்? எடுக்க வேண்டி வரும். அப்ப சமாதானம் சமாதானம் உங்க குடும்பத்தை பார்த்து உங்களை பார்த்து மேல் பூச்சாய் பேசுகிற ஊழியர்கள் வார்த்தைகளை நம்பாம தேவன் உண்மையில என்னோட சமாதானமா இருக்கிறார் என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த ஜெபத்தின் முடிவில் உண்மையிலேயே என் குடும்பத்தில் தேவன் இருக்கிறாரா, என் குடும்பத்தில் சமாதானம் உண்டா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நான் பாஸ்டர் உங்களை பார்த்தா சிஸ்டர் கவலைப்படாது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இப்படி தான் பேசுவோம். இது வேற வழி கிடையாது. உண்மையிலேயே சமாதானம் உண்டா, தேவன் இருக்கிறாரா?
எரேமியா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்து அடுத்த பகுதிக்குள்ள போவோம். எரேமியா 8:11 சீக்கிரம் வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் ஆண்டவருடைய வருத்தத்தை பாத்தீங்களா பிரதர் சிஸ்டர்? சமாதானமே இல்லை, ஆனா சமாதானம் சொல்லுகிற ஒரு கூட்டம் ஊழியர்கள் என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அல்லேலூயா. நீ செல்போன் பார்த்தாலும் பரவாயில்ல, கர்த்தரனோட இருக்கிறார். நீ சாராயம் குடிச்சாலும் பரவாயில்ல, கர்த்தரனோட இருக்கிறார். நீங்க புகை பிடித்தாலும் பரவாயில்ல, கர்த்தரனோட இருக்கிறார். யாருங்க புகை பிடிக்கல, யாருங்க சாராயம் குடிக்கல, யாருங்க பாவம் செய்யலன்னு ஒரு வக்காலத்து வேற. சமாதானம் இல்லை. ஏன் வாழ்க்கையில் நன்மை இல்லை? சமாதானம் இல்லை. தேவனுக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம்னு சொல்லுகிற ஊழியர்கள் அப்படி சொல்லுகிறதுனால ஜனத்தின் காயம் உள்ளார ஆறாம மேற்பூச்சாய் ஆறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உள் ஆபரேஷன் செய்து உங்கள் சமாதானத்தை கர்த்தர் நிரந்தரமாக்குவாராக. நல்ல சமாதானம் வாழ்க்கையில வருவதாக. தேவனோடு ஒரு சிலுவையை நான் பார்ப்பேன் அடிக்கடி, அழகா இருக்குல்ல. சிலுவையை பாருங்க, 2 மரம் இருக்கு. என்ன மரம் எல்லாம் இருக்கு? நெடுமரம், குறுக்கு மரம். நெடுமரம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு சமாதானம். குறுக்கு மரம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனிதர்களோடு சமாதானம். அதான் கிறிஸ்தவம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம், எல்லா மனுஷர்களோடு ஒரு சமாதானம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரு கூட்டத்துக்கு சமாதானம் இல்லை. அது என்ன கூட்டம்னு சொல்லட்டுமா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேகமா வாசிப்போம். 2 ராஜாக்கள் 9:22. இஸ்ரவேலின் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. இல்ல சிஸ்டர், 2 ராஜாக்கள் 9:22 தானா? யோராம் யோகாவை கண்டவுடனே, வாசித்த வசனம், யோராம் யெகோவை கண்டவுடனே யெகோவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் எத்தனை ஏராளமாய், வேசித்தனங்களும் பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது? சமாதானம் எப்ப இல்லாம போகும் பிரதர்? பாவம் பெருகிற இடத்துல என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. பாவம் பெருக 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 வீட்டுல ஒரே சண்டை. ஜோமனுங்க பாஸ்டர், ஒரே சண்டையா இருக்கு, சண்டை ஓயவே மாட்டேங்குது. நானும் என்னென்னமோ பார்த்துட்டேன். நான் சிம்பிளா ஒன்று சொல்லட்டா? உங்க வீட்டில் பார்க்குற சீரியலை ஆஃப் பண்ணு, சண்டை தானா ஒழியும். அது எப்படி? நான் பார்க்குற சீரியலுக்கும் என் வீட்டு சண்டைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி இருக்குன்னு சொல்றீங்க பாஸ்டர்? கவனிங்க. மருத்துவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, கன்சீவாக இருக்கீங்க, நல்லா பாட்டு கேளுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க சொல்றாங்களா? நம்ம பாடுற கேட்குற பாட்டுக்கும் வயத்தில் உள்ள குழந்தைக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இருக்கா இல்லையா? அப்படின்னா உங்க டிவியில வந்து விழுகுதே கொலை, கள்ளத்தொடர்பு, வேற மாமியா சண்டை, மருமக சண்டை, நான் ஒரு ஆசீர்வாதம் சொல்லட்டா? வந்து விழுகிற அத்தனையும் உங்க வீட்டில் தான் இருக்கு. நான் இருப்பதாகன்னு சொல்றதுனால இல்லை, அது அங்கதான் இருக்கு. அந்த சகோதரி ட்ரெஸ் அவுத்து போட்டு டான்ஸ் ஆடுது, அந்த விபச்சார ஆவி உன் வீட்டுக்குள்ளதான் கிடக்கு. நீ பரிசுத்த ஆவி அனுப்பும், எங்க அனுப்பும்? உள்ள கிடக்கிறது வேற ஆவியாச்சே. சமாதானம் இல்லை. நீங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண முடியல. எப்படி ஜெபம் பண்ண முடியும்? எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? அத்தனை அசிங்கங்களையும் பார்த்துட்டு, அத்தனை அதை கொலை, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் வேட்டு வைக்கிறதெல்லாம் சீரியல்ல பார்த்துட்டு, என்ன ஜெபம், என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை, என்ன நீ கர்த்தருடைய பிள்ளைங்கிற? சமாதானம் இல்லையே. கர்த்தர் உன் ஒரிஜினலை அறிகிறார். நீயோ கர்த்தருடைய சமூகத்துல நல்லா இருக்கிறது போல நடிக்கிறாய். அல்லேலூயா. தேவ சமாதானத்தின் மகிமையே வேற. நான் ஒன்று சொல்லட்டா? கவனிங்க. சுற்றிலும் சூறாவளி அடிக்குதுங்க. சீஷர்கள் எல்லாம் ஐயோ மடிந்து போகிறோம், ஐயோ அப்படி கத்தும் போது கூட என் சமாதான காரணர் என்ன பண்ணார் தெரியுமா?
குர்லான் தலையணை வச்சு மனுஷன் நிம்மதியா தூங்குறாரு. அழகா தூங்கும். கொரட்டை விட்டாரான்னு தெரியல, அழகா தூங்குற. பேதுரு ஒரு பக்கம், தலைவர் எழுப்புப்பா, அவர் தூங்கிட்டு இருக்காரையா, தூக்கம் வருது. அது ஒரு கிருபை இல்லையா? யாருக்கு நிம்மதியா தூங்க முடியும்? யாருக்கு? சிலர் அப்படிதான் சபையில வந்து கவலை இல்லையே கலக்கம், அதான் தூங்குறாங்க போல இருக்கு, அழகா தூங்குறாங்க. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்து விடாதுங்க, சந்தோஷ நகர் விசுவாசிகளாக வந்திருக்கிறீங்களா? சொல்லி கொடுத்து விடாதுங்க. சந்தோஷ நகர்ல அல்லேலூயா அல்லேலூயாங்கிறேன், எனக்கே காது வலிக்கு. அங்க ஒரு பிரதர், அது நமக்கு உட்கார்ந்தா சரியா தூக்கம் வராது, அழகா தூங்குறாங்க. இந்த கிருபை எப்பேற்பட்ட கிருபையோ! அல்லேலூயா. யோசிக்கிறேன், எங்க ஆண்டவர் அப்படிதாங்க, சும்மா சூறாவளி மாதிரி காத்து அடிக்குது, கப்பல் எல்லாம் உடைய போகுது, குடும்பத்துல கலக்கம் ஏற்பட்டு கவிழ்ந்து விழ போகுது, நாளைக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல. ஆனா எங்க ஐயா அழகா தூங்கிட்டு இருந்தார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடங்கு இருக்கின்றார். சில பிள்ளைகள் செல்போன் நோண்டுறது மாதிரி குடும்பத்தில் நடக்கணும், தாய் தகப்பன் சண்டை போடுவாங்க, அது என்ன அல்லேலூயா ஆமென். வெளிச்சத்திலையும் நோண்டுறாங்க, இருட்டிலையும் நோண்டுறாங்க, அல்லேலூயா. ஹால்லையும் நோண்டுறாங்க, பெட்ரூம்லையும் நோண்டுறாங்க, போர்வைக்கு வெளியே நோண்டுறாங்க, போர்வைக்கு உள்ளே நோண்டுறாங்க. கர்த்தர் நோண்டிடுவார், பிறகு கவனமாக இருந்துக்க. அல்லேலூயா. நான் நம்ம சபை பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், தங்க பிள்ளைகள், உங்களை பற்றி யார் சொல்லுவா? பொதுவாக சொல்கிறேன், இப்படிலாம் நோண்டுறாங்க. அல்லேலூயா, நோண்டுறாங்க. சமாதானம் இல்லை, ஆனால் சமாதானம் சமாதானம்னு சொல்கிறாங்க பிரதர். கர்த்தருடைய வார்த்தை அதான் பிரதர். சபையில சமாதானம் இல்லை, தேசத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஆனா உங்களை பார்த்து யாரோ சிலர் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல சொல்ல நீங்க அதை நம்பிட்டு ஏன் மோசம் போகிறீங்க? இன்றைக்கு உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள், சமாதானம் உண்டோ? நான் சமாதானம் உள்ள சில இடத்த சொல்லட்டா, அப்புறம் சமாதானம் உள்ளவரையும் இல்லாதவரையும் சொல்றேன்னு சொல்லி டைமை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இல்லையா? நான் சமாதானம் உள்ள 3 இடத்தை வேகமா சொல்றேன். 1 வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் 37. தம்பிமாரெல்லாம் பைபிளை திறந்து எடுங்க, நான் உங்களை வாசிக்க சொல்வேன். டக்குன்னு நீ வாசி தம்பின்னு சொல்லுவேன். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, செம்மையானவனை பார்த்திரு. கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமாய் வாழுகிற ஒரு மனுஷனை பார்த்து கொண்டே இரு, அவனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. யாருடைய முடிவு சமாதானம்? நீதிமானுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், சமாதானத்துக்குள் வந்த பிள்ளைகள், உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். கடைசி மூச்சு வரை உங்கள் முடிவும் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. நான் உங்க முடிவை பேசுற நினைக்காதுங்க, உங்க வாழ்க்கை முழுவதும் சமாதானமா இருக்குங்கிற அர்த்தம் தான் இது. உங்க வாழ்க்கை முழுவதும் சமாதானமா இருக்கும். யாருடைய வாழ்க்கை? செம்மையானவனுடைய வாழ்க்கை. உத்தமனை பார்த்திரு, செம்மையானவனை பார்த்திரு, அவனுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது, அவன் வாழ்க்கை மாத்திரமல்ல பிரதர் சிஸ்டர், அவன் பிள்ளைகள் வாழ்க்கை. வாசிக்கலாமா? 54ஆம் அதிகாரம் ஏசாயா 13ஆம் வசனம். 54ஆம் அதிகாரம். இந்த வசனத்தெல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள், அதை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாரும், உன் பிள்ளைகள் எல்லாரும் ஐயோ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நீ இப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். உங்க பிள்ளைகள் யாரால போதிக்கப்பட்டிருக்கிறாங்க? பிராக்டிக்கலா யோசித்து பார்ப்போமா? நம்முடைய பிள்ளைகள் எத்தனை மணிக்கு காலை எழும்புறாங்க? சில பிள்ளைகள்லாம் 7 மணிக்கு தான் என்ன செய்யறாங்க. அதுவும் நீங்க போட்டு மிதின்னு மிதிச்சா 7 மணிக்கு என்ன செய்யுது? தட்டு தருமாறி இப்பமே ஏன்பா எழுப்புறீங்கன்னு கேட்குது. எப்பவுமே எழுப்பணும், நாங்கள் இப்போ தான் எழும்புறோம், அதை இப்போமே ஏப்பா எழுப்புறீங்க? சரி, எழும்பியாச்சு. எழும்பி வேகமாக கிளம்பி 8:30 அங்கே போயிடணும், ஸ்கூலுக்கு போயிடணும். ஸ்கூலுக்கு போனால் அங்கே போனால் ஒரே கிளாஸு, பாடம், திறமையை வளர்க்கறது என்ன? ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. என்ன டெவலப்மெண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க.
சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரே டெவலப்மெண்ட் தான். டீச்சர் வர்ற நேரம் ஸ்கில் டெவலப்மெண்ட், டீச்சர் வராத நேரம் கேரக்டர் டெவலப்மெண்ட். தெரியுமா உங்களுக்கு? டீச்சர் வருகிற நேரம் தான் அந்த தம்பிக்கு தங்கச்சிக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட். டீச்சர் வராத நேரங்கள் அவர்கள் கேரக்டர் டெவலப் ஆகுது. யாரோட? யாரோட? நண்பர்களோட. எந்த நண்பர்கள்? வட்டிக்கு வாங்குறவன் பிள்ளை, குடிகாரம் பிள்ளை, கொலகாரம் பிள்ளை. உங்க பிள்ளை எந்த பெஞ்சில் யாரோட உட்கார்ந்து நீங்க முடிவு பண்ண முடியுமா சிஸ்டர், பிரதர்? நீங்க முடிவு பண்ண முடியுமா? உங்க பிள்ளை இந்த ஸ்கூல்ல இன்னார் பக்கத்துல தான் உட்காரணும், நீங்க கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உட்கார வைக்க முடியுமா? அப்போ நம்முடைய பிள்ளைகள் யார் யாராலையோ போதிக்கப்படுறாங்களே. சாயங்காலம் 5 மணிக்கு வர்றாங்க, வந்த உடனே நீங்க நல்ல சமையல்லாம் பண்ணி கொடுப்பீங்க, அப்படித்தானே? மத்தியானம் சமைக்கிறதே பெரும்பாடு. ரைட், ஓகே. ஏதோ சமைச்சு கொடுத்துட்டீங்க, சாப்பிட்டாச்சு. அடுத்து எங்க போறாங்க? டியூஷன் போயாச்சு. அப்புறம் ராத்திரி நீங்க டியூஷன் அனுப்பணும். ஏன்னா அப்பதான் நீங்க நிம்மதியா சீரியல் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்ன நிம்மதியா சீரியல் பார்க்கல. சிலதான் வீட்டில் இருந்தாலுமே, அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன், அப்பா நாங்க போயிட்டு வரேன், படா 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 போமா பம்மா பாப்பா, அம்மா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேமா போயிட்டு வரேம்மா, பா 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 பா. ஏன்னா அப்பதான் இவங்க என்ன செய்ய முடியும்? நிம்மதியா சீரழிஞ்சு போக முடியும் சீரியல் பார்த்து. சரி போயாச்சா? ராத்திரி 8 மணி 9 மணிக்கு வந்தா உடனே சாப்பிடு சாப்பிடு கண்ணுக்குட்டி சாப்பிடு. அப்புறம் கண்ணுக்குட்டி, செல்லக்குட்டி, எல்லா குட்டியும் சாப்பிடு. பிள்ளை பசியா தூங்க கூடாது பாருங்க. சாப்பிடு. ஜோம் பண்ணியா, பைபிள் படிச்சியா, அது என்ன தேவையில்லைங்க. சாப்பிடு. கோழி தவிட்ட திங்கிற மாதிரி தின்னுட்டு தூங்கு. அப்புறம் காலையில் எத்தனை மணிக்கு எழும்பு? 7 மணிக்கு எழும்பு. இந்த பிள்ளை எதிர்காலம் விளங்குமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். நமக்கு வருத்தம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளை வேற யாரெல்லாம் போதிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வசனம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற மாட்டேங்குதப்பா. எங்கள் பிள்ளைகளை யாரோ போதிக்கிறாங்க, யாரோ போதிக்கிறாங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். பெரிய சமாதானம். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி அப்படி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கணும், எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கணும். சத்தமா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் போதிக்கணும்ப்பா. எங்கள் பிள்ளைகளை. அல்லேலூயா. செல்போன் போதிக்க கூடாது, நண்பர்கள் போதிக்க கூடாது, தவறான ஃப்ரெண்ட்ஸ் போதிக்க கூடாது. அல்லேலூயா. பிரதர், நான் சொல்றேன் சிஸ்டர், நான் ஏன் இப்படி பேசுறேன்னா, நம்ம சபைகளில் நீங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறவர்கள். சபையில் பல ஜெப குறிப்புகள் வரும்போது, நான் ஒரு தம்பியை கடந்த நாளில் பார்த்தேன். அந்த தம்பி சபைக்கு வந்தான். சில சகோதரர்கள் என் கூட இருந்தீங்க. அப்போ இந்த தம்பி எனக்கு தெரிந்து 9th 10th படிக்கிற ஒரு தம்பி. அவன் கஞ்சா அவன் இடத்துல கண்டுபிடிச்சாங்க. கஞ்சா, நான் சொல்றது கஞ்சா அடிக்ட்டுங்கிறவரு பெரிய ஆண் இல்லை, ஒரு ஸ்கூல் படிக்கிற 7th 8th, எனக்கு ஞாபகம் 9th கூட இருக்கலாம், ஒரு சின்ன தம்பி பிரதர். அதனால அவன் பீடிக்கப்பட்டு வாய் திறக்க முடியாம, பேச முடியாம, பிரமிப்பானவன் ஆகி சபைக்கு ஜெபம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன தம்பியா, அவன்கிட்ட பேசணும், பேச தெரியல, அவனுக்கு பேச முடியல, வாய் பேச வரமாட்டேனுச்சு. ஒரு பேப்பர் கொடுத்து எழுதி கொடுவான், ஸ்டேட்மெண்ட் சொன்னா எழுதி கொடுக்கறான். என் பிரச்சனை என்னன்னா, எங்க தாத்தா பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. எங்க அம்மா அப்பா திருப்பூர் போயிட்டாங்க. எங்க அம்மா அப்பா என்ன திருப்பூர் கொண்டு போனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிருவாங்க. நான் செய்யாத பாவமே இல்லைங்கிறான். 9th படிக்கிற தம்பி ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கிறான். பிரதர், நான் செய்யாத பாவமே இல்லை. இப்போ எங்க தாத்தா பாட்டி என்ன ரொம்ப நல்லவன் நினைக்கிறாங்க, இப்பவும் நான் ரொம்ப மோசமானவன் அவங்களுக்கு தெரியாதுங்கிறான். மனசு பயமா இருக்கியா? நீங்க ஸ்கூல்ல போறீங்க, உங்களை யாரு போதிக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. எச்சரிப்பா சொல்றேன், செல்போனுக்கு அடிமையாகாதுங்க. நிறைய பிள்ளைகள் செல்போன் இல்லாம இருக்கிறது இல்ல. தயவு செய்து சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், வளர்ந்த பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்.
நீங்க அமைதி பூங்காவா இருக்கலாம், அமைதி பூனையா இருக்கலாம். லோ, சமீபத்தில் சில தகவல்கள் என் காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறத வச்சு சொல்றேன். சபையின் மேய்ப்பனா, சபையை மேய்க்க வேண்டிய ஒழுங்கின்படி சொல்றேன். நீ வெளிச்சத்துல போன் நோன்றியோ, இருட்டுல போன் நோன்றியோ, கர்த்தர் பார்க்கிறார். அது தப்பு. சோதரம், உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போயிடும். கர்த்தர் உன் சமாதானத்தை எதிர்பார்க்கிறார். எங்களுக்கெல்லாம் ஆசை, எங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும். எங்க பிள்ளைகள் சமாதானம் நாங்க கண்ணை மூடும் போது பெருசா இருக்கணும். எல்லா பெற்றோருக்கும் இருதய ஆசை அதுதாயா. ஒரு பிள்ளையும் தன் பிள்ளை, ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளை கெட்டு போக நினைக்க மாட்டாங்க. பெற்றோர் உங்கள் கண் முன்பாக உங்கள் பிள்ளைகள் செல்போன்களை நோன்றதை நீங்க அனுமதிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் கெட்டு போடு நினைக்கிற துணிகர பாவிகள் நீங்களா இருப்பீங்க. டோன்ட் அலோவ். அனுமதிக்காதீங்க பிரதர், சிஸ்டர், அனுமதிக்காதுங்க, அனுமதிக்க கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். என்ன ரீல்ஸ் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குட்டி குழந்தை பார்க்கிற ரீல்ஸ்ல என்னென்னமோ அசிங்கம் வருதுங்க. ஒன்னு 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 ஓடிட்டே இருக்கிறான். என்னென்னமோ வருது. அவனுக்கு புரிஞ்சதும் வருது, அவனுக்கு புரியாதது வருது. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு புரிஞ்சாலும் சரி, அவனுக்கு புரியாட்டாலும் சரி, அவனுடைய உள்ளத்துல பிசாசு அந்த விதைகளை விதைத்துக் கொண்டே தான் இருக்கிறான். ஏண்டையா, சமாதானம் கெட்டு போயிடக்கூடாது, குடும்பம் சமாதானமா இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைகள் ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட, எங்க பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கணும்ப்பா. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். நான் 2 நபர்களை மாத்திரம், நிறைய சரி சொல்றேன், என்னால் எவ்வளவு முடியுமோ ஒரு 12:15 நான் முடிக்க பார்க்குறேன். ஆகாய் 2:9 வாசிப்போம். ஆகாய் 2:9, ஆகாய் 2:9 வேகமாக வாசிங்க. ஆகாய் 2:9. சோத்திரம். ஆகாய் 2:9 சீக்கிரம் வாசிங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எது முந்தின ஆலயம்? பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். எது பிந்தின ஆலயம்? நாம தான். சொல்லுங்க, பிந்தின ஆலயம் யாரு? தம்பி, பிந்தின ஆலயம் யாரையா? சொல்லுங்க, பிந்தின ஆலயம் யாரு? நாம தான். முந்தின ஆலயம் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, முந்தின ஆலயம் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பிந்தின ஆலயம் யாரு? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். சத்தமா சொல்லுங்க, முந்தின ஆலயம் யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். பிந்தின ஆலயம் யாரு? நாம தான். அப்படி சொல்லுங்க, நாம தான், நாம தான். சரியா? அப்ப நாம தாங்கிறத இன்னும் தெளிவா சொன்னா யாரு? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். உங்களுக்கு புரியும்படிய காலம் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறேன். திரும்ப ஒருக்கா சொல்லுவோமா? புந்தின ஆலயம் யாரு? பிந்தின ஆலயம் யாரு? நாம தான். அதாவது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆண்டவர் சொல்றாரு, பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, பிந்தின ஆலயத்துல சமாதானம் இருக்கும். இவ்விடத்தில் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, நான் தான் பிந்தின ஆலயம், எனக்குள்ள தேவ சமாதானம், தேவ சமாதானம். பிரதர், 5 லட்சம் ரூபாய் கடன், அந்த ஆளுக்கும் கடன், எனக்கும் கடன். அவன் தற்கொலை பண்ணி சாகிறான், நிம்மதியா இருக்கிறேன். எப்படி? தேவ சமாதானம். என் தலையிலையும் பிரச்சனை, அவர் தலையிலையும் பிரச்சனை. அவர் தற்கொலை பண்றார், நான் நிம்மதியா இருக்கிறேன். எப்படி? தேவ சமாதானம். அல்லேலூயா. அப்ப ஆலயத்தில் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தில் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தில் என்ன உண்டு? சமாதானம். அல்லேலூயா. சரி சரி. ரோமர் 8:6 வாசித்திருவோமா? ரோமர் 8:6 மட்டும் வாசித்திருவோம். அல்லேலூயா. ரோமர் 8:6 வேகமா வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. நான் செல்போனை பத்தி ஏன் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தேன் தெரியுதா? மாம்ச சிந்தை மரணம். என்ன மரணம்? ஏவாள் அடைந்த மரணம், ஆதாம் அடைந்த மரணம், ஆவிக்குரிய மரணம், அல்லது அக்கினியும் கந்தகமும் எரிகிற 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் சென்றடைகிற கடைசி மரணம். மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. போன் எடுக்கிற வேகம் பைபிள் எடுக்கிறதுல வரமாட்டேங்குதுல்ல. அல்லேலூயா.
தம்பி போன் எடுக்கிற வேகம் பைபிள் எடுக்கிறதுல வரமாட்டேங்குது இல்ல. போன்ல பார்க்கிற இன்ட்ரெஸ்ட் வேதாகமத்தை படிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது இல்ல. போன்ல பேசுவதற்கு இருக்கிற இனிமை முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு வரமாட்டேங்குது இல்ல. இது மாம்ச சிந்தை, அது ஆவிக்குரிய சிந்தை. தேவனோடு நெருங்க வைப்பது ஆவிக்குரிய சிந்தை, அது ஜீவனும் பலனும், அது சமாதானமும். மாம்ச சிந்தை என்பது உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேரத்தை செலவழிப்பது மாம்ச சிந்தை. நீ மாம்ச சிந்தையில் இருப்பாயானால் அதன் விளைவு மரணம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். உங்களை பயமுறுத்ததுக்காக நான் பேசல, ஆனா சத்தியத்தை சொல்றேன். தயவு செய்து மாம்ச சிந்தையிலிருந்து விடுபட்டு ஒரு ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள வாங்க. வர முடியலன்னா ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. நிறைய பேருடைய டிபியை பார்க்குறேன். டிபி என்ன ஃபுல் ஃபார்ம் எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லுங்க. டிஸ்பிளே பிக்சரா? டிபினா ஃபுல் ஃபார்ம் ஐயா? டிஸ்பிளே பிக்சர் அப்படிதான் இருக்குமோ? நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். ரைட், இருக்கட்டும். இல்லாத கலரை பூசி. அல்லேலூயா. சில டிபியை பார்த்தா இது நம்ம சிஸ்டரா, வித்தியாசமா இருக்க. இருக்கிற போட்டோ எடுத்து தப்பு கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் ஒரே 2 பேரை சொல்லி முடிக்க போறேன், சரியா? ஒரு வசனத்தை வாசிப்போமா? உங்க டிபி எல்லாம் இன்னைக்கு மாறும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். சரி, 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 நாளாகமம் 18:27. சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமம் 18:27. அப்பொழுது மிகாயா சமாதானத்தோட திரும்பி வந்தார். கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி. ஒரு பெரிய சேலஞ்ச் பிரதர், சிஸ்டர். நீ சமாதானத்தோட வரமாட்டா. ஐயோ நல்லா இல்லையே இந்த வார்த்தை. நீ சமாதானத்தோட வரமாட்டா. வந்தா கர்த்தரனை கொண்டு பேசுறதில்லை. ரொம்ப மோசமா கோபமா பேசுறார் ஊழியக்காரர். இருக்கட்டும், நான் இந்த 2 வசனத்தை வாசிச்சுட்டு பிறகு உங்களுக்கு சம்பவத்தை சொல்ல போறேன். எங்க கவனிங்க, முழு சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 2வது ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஸ்டோரி சொல்றேன். 2 நாளாகமம் 19:1. யூதாவின் ராஜாவாக யோசுபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தார். அப்படி வந்தா சமாதானத்தோடு திரும்பி வந்தார். சரி, இங்க பாருங்க, என்ன கவனி. இனி பைபிள் பார்க்க வேண்டாம், என்ன கவனி. யோசபாத்தும் ஆகாப்பும் சேரக்கூடாது, சேர்ந்துட்டாங்க. எப்படி என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. ஏன்னா யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறீங்களா பிரதர்ஸ்? யாராவது எடுத்து. அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு யோசபாத்தை குறித்து வாசிங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன். இங்கே எடுத்து வாசிப்பீங்களா? கொஞ்சம் எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஸ்தோத்திரம். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல். எதை தேடாம பிரதர்? பாகால்களை. இப்படி வாசிப்போமா? செல்போன்களை தேடாமல். வாசிங்க. செல்போன்களை தேடாமல். இன்னைக்கு பாகாலே செல்போன் தானே. எனக்கு தானே நான் சொல்றேன். பிசாசு எங்க இருக்கு? என் பிசாசு எங்க இருக்கு? உங்களை கை காட்டலையா? கோவப்படுறாதுங்க. இங்க எதிரில் ஸ்டாண்ட்ல இருக்கு. இது பிசாசு. பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி எல்லாம் நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகள் விக்கிரக தோப்புகளை யூதாவை விட்டு அகற்றினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னென்னோ பண்றான்ல, அதை பண்றான், இதை பண்றான். ஜனங்கள் அவனை கனம் பண்றாங்க. ஐஸ்வர்யம் இருந்துச்சு. ஏன்? யோசபாத் கர்த்தரை தேடுகிற ராஜா.
அவன் தன் தாவீது முன்னடந்த அனுபவத்தை போல, தாவீதின் முன்னாட்களை போல யோசபாத் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தாவீதினுடைய தேவனை தேடினான். இஸ்ரவேலர்கள் அப்படி இல்லை. முழு ஜனங்களும் கெட்டு போய் கிடந்தாலும் அவன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாய் சரியா இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன். தம்பிமார் என்ன கவனிங்க, தம்பிமார் என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஆகாபை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஹோலி ஸ்பிரிட், இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஹோலி ஸ்பிரிட், சரி 18:1 வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து பெரிய ஆயிட்டான்ல. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆயிட்டான்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆயிட்டான்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆயிட்டான்? அப்ப இனி சம்பந்தம் எங்க கலக்கணும்? பெரிய இடத்தோட. இவன் கோத்திரம் எத்தனை சொல்லுங்க? இவன் கோத்திரம் எத்தனை? 2. பென்யமீன், யூதா. யூதாவுக்கு ராஜா யோசபாத், பென்யமீன், யூதா 2 கோத்திரத்துக்கு ராஜா. ஆகாப் எத்தனை கோத்திரத்துக்கு ராஜா? சத்தமா சொல்லுங்களேன் கொஞ்சம். 10 கோத்திரம். 10 கோத்திரத்துக்கு ராஜா பெரிய இடத்துக்கு ஆளா? 2 கோத்திரத்துக்கு ராஜா பெரிய இடத்து ஆளா? இப்போ 2 கோத்திரத்துக்கு ராஜா பணக்காரர் ஆயிட்டார். இப்போ அவர் சம்பந்தம் பெரிய ஆளான பிறகு எங்க தான் கலக்கணும்? பெரிய இடத்துல கலக்கணும். 2 பேரும் கலந்தாங்க. வாங்க மாப்பிள்ள, நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோம், சம்பந்தம் கலந்தாச்சு, உங்க பொண்ணை எனக்கு கொடுத்தாச்சு, உங்க பையன் எனக்கு எடுத்தாச்சு, சந்தோஷம், ரைட். இப்போ 2 பேரும் யுத்தத்துக்கு போவோமான்னு கேட்குறாங்க. தேவ மனிதனோட தான் சேரணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்கார்ந்தத்தில் உட்காராமலும். ஆனா இவன் சம்பந்தம் கலந்துட்டானே, ஒன்னாயிட்டீங்களே, போவோம் போவோம் போவோம். வாசிங்க. சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டான். அவன், நான் தான், நீர் என்னுடைய வருகிறா என்று கேட்டதற்கு, நான் தான் நீர், நீர் தான் நான். எல்லாரும் சொல்லுங்க, நீ யாரோட இருக்க வேண்டியவனப்பா? யோசபாத், நீ யாரோட இருக்க வேண்டியவன்? நம்ம வாசித்த வசனத்தில் எப்படி இருக்குது? கர்த்தர் யோசபாத்தோட. இப்ப இவன் யாரோட இருக்கிறான்? பணம் பெருத்த உடனே சேரக்கூடாதனோட இருக்கிறான். நான் தான் நீர், நம்மளோட நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு? என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்க? நீங்களும் நானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. ஆகப்போட தானே. உன் சம்பந்தம் யாரோட இருக்கிறது? இன்றைக்கு உன் தொடர்பு யாரோடு இருக்கிறது? ஸ்தோத்திரம். அதை சொல்லாம போக மாட்டேன். இன்னைக்கு எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. சம்பந்தம் யாரோடு இருக்கிறது? விளைவு சொல்லட்டா? வாசிங்க. நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, நண்பர்களே, வாலிபர்களே, ஆகாதவங்கள உங்க ஐக்கியம் இருந்துச்சுன்னா ஆபத்து. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் நண்பன் ஆகாதவனா இருந்தா அவனுடைய தொடர்பை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் துண்டித்து போடு. ஆகாதவன் கூட உன் தொடர்பு இருந்தா அது சரியல்ல, அது சரியல்ல, அது மோசம். இன்னைக்கு இந்த வசனத்தில் வாசிக்கும் போதாவது உனக்கு ஒரு உணர்வு உண்டாவதாக. நான் தான் நீர். ஹே, நீ நானும் வேற இல்லடா, நம்ம 2 ஒண்ணுதான்டா. ஆனா அப்படி இசைக்கவன் பாடுவார், எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். நான் வேறு நீர் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அது ஆண்டவரோட பாட வேண்டிய பாட்டு. இந்த பாட்டு என்ன பண்றான்? மனுஷனோட பாடுறான். நீ வேற நான் வேற இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான்.
நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, என்னதான் போய் இருந்தாலும் தம்பி, நீ 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 ஆடு அல்லவா? யாரு? கொஞ்சம் பயம் இருக்கும். என்ன விளங்குதா நான் சொல்றது? நீ என்னதான் சேத்துல போய் புரண்டாலும் நீ யாரு இல்லை, பன்றி அல்ல, நீ யாரு? ஆடு. அதனால ஒரு பயம் உனக்கு இருக்கு. சோத்திரம். நீ சில பாவங்களை உன் நண்பர்களோட சேர்ந்து செய்யும் போது ஐயோ என்று ஒரு உள்குத்தல் வருகிறதே, அதுவே கர்த்தர் உன்னோட எச்சரிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். நீ பன்றி அல்ல, அந்த பன்றி அது திங்கிறதும் புரள்றதும் அப்படிதான் இருக்கும். ஆனால் நீ ஆளா இருக்கிறதுனால நீ பன்றி போல ஆக்ஷன் போட்டாலும் உனக்குள்ள அந்த பாவம் போகும்போது உனக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு குத்தல் உறுத்தல் வரும். அல்லேலூயா. பண்டிக்கு உணர்வு வராது, அது அதுலதான் படுக்கும், அதுலதான் போராடும். ஆனா நீ ஆடா இருந்தா உனக்குள்ள கொஞ்சமாவது ஒரு உணர்வு, ஒரு எச்சரிப்பு கர்த்தர் கொடுக்கிறார்னா பீ அவர், தயவு செய்து விழிப்பாயிரு. யோசபாத்துக்கு யுத்தத்துக்கு போறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரங்க யாராவது இருந்தா கொஞ்சம் கேட்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை. வாசிப்போம். 400 தீர்க்கதரிசிகளை கூடிவர செய்து. எத்தனை தீர்க்கதரிசி? எனக்கா கர்த்தருடைய வார்த்தை இல்லை, 400 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நான் இப்பொழுது ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறேன். இப்போ நான் பார்க்கிறேன்ல, சொல்றேன் ஒரு கதைக்கு. அங்கே ஒரு தேவதூதன் உங்களுக்காய் வந்து இறங்குகிறார். ராகாபே, வலது பக்கம் ஒரு தூதன், இடது பக்கம் ஒரு தூதன் உமக்கு முன்பாய் போகிறார். உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு? ஆஹா சார், எங்களுக்கு அதெல்லாம் பேச தெரியாது சார். கர்த்தர் பேசுனா பேசினாரும்போம், கர்த்தர் பேசலைன்னா பேசலம்போம். இந்த மயக்கி உருட்டியெல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது. நிறைய இழந்திருக்கிறதுனால தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட சொன்னால், ஃபஸ்ட் என்ன கிருபை கேட்கலான்னா தீர்க்கதரிசன கிருபை கேட்காதுங்கம்பே, வேண்டாம்பே, என வம்பும்பே. கொஞ்ச நாள் ஆனாலும் உண்மை எதுன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நாம மனுஷர்கள் பக்கம் பேசாம தேவன் பக்கம்தான் பேசணும். ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை சத்துருவா தெரிவேன், நாளைக்கு உங்களை நல்லவனா தெரிவேன். நான் மனுஷராகிய உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு பேசிட்டேன்னா நீங்க அழிஞ்சிருவீங்க. நான் இல்ல கண்ணீர் விடணும். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 400 தீர்க்கதரிசி. யாரு? உமக்கு மத்தளம் போடுற, உமக்கு என்ன அடிக்கிற, என்ன சொல்லுவோம், ஜால்ரா அடிக்கிற 400 பேர் இருக்கிறாங்க ஐயா. இதெல்லாம் உண்மை தேவ பிள்ளைக்கு திருப்தி வரல. அவன் சொல்றான், இது இல்லாம வேற யாராவது இருக்காங்களா ஐயா? எனக்கு சரிபட்டு வரல இந்த ப்ராஃபஸி எல்லாம். ஒன்ன வாளாக்குவாம தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலே போவது, இதெல்லாம் வேண்டாம். வேற நல்ல ஆளுக்கள் இருக்காங்களா? வாசிங்க வாசிங்க வாசிங்க. பின்பு யோசபாத், நான் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். யாரு சிஸ்டர்? வசனம் நேரம் ஆகுது ஆனாலும் சொல்றேன். யாரு? இல்ல யாரு இல்லையா? வேற, அது சரி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அப்ப இதுவரைக்கும் வந்தவெல்லாம் யார் தீர்க்கதரிசி? ஆகாவின் தீர்க்கதரிசி. யோசபாத்துக்கு ஆகாவின் தீர்க்கதரிசி வேண்டாம், உன் ஆளு வேண்டாயா, எனக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா? உங்க விருப்பத்துக்கு படி பிரசங்கம் பண்ற ஆள் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஊழியக்காரன் உண்டா? இன்னைக்கு நமக்கு நம்ம விருப்பத்தின்படி பேசுவாங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஆள் உண்டாயா? வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான். திருவண்ணாமலையில ஒருத்தன் கிடக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். வார சபைக்கு போனாலும் ஏண்டா போறேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை எடுத்து என்ன பத்தி நல்ல வார்த்தை ஒரு வார்த்தையும் அந்த பையன் பேச மாட்டான். தீமையாகவே எப்ப பார்த்தாலும் எங்களை இடிக்கிற மாதிரியே பிரசங்கம் பண்ணுவான். அல்லேலூயா. சோத்திரம். விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு நாள் நல்ல வார்த்தை பேச. நானும் இன்னைக்கு கர்த்தர் உன்னை மறவார், ஏசு மறவார் இப்படிலாம் பேசுவார்னு பார்த்தா அந்த மனுஷன் போன உடனேயே நீ சரியில்லாம இருந்தா கர்த்தர் உன்னை மறந்துடுவார் சொல்றாரு.
மறக்க மாட்டார். 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னான். இல்லையா? என் மனைவி சொல்லுவா அடிக்கடி, இதை பாருங்க ஒரே ஆசீர்வாத பிரசங்கமாக பண்ணுறாங்க, என்ன பண்ண சொல்கிற, என்னையும் எப்படி பண்ண சொல்கிறியா? இல்லை நான் சொல்கிறேன், அந்த ஆள் பார்த்தா ஆசீர்வாத பிரசங்கம், இந்த ஆள் பார்த்தா ஆசீர்வாதம். அவங்க பேசுகிறதெல்லாம் யூடியூப்பில் வருது. யூடியூப்பில் வராமல் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. உபவாச ஜெபம் முதல் விழிப்பு ஜெபம் வரைக்கும் யூடியூப்பில் போட்டுடுறாங்க. அவங்க பிரசங்கம் இதுதான் வருது. இப்போ இவங்க இப்படி பேசினா அவங்க சபை மக்கள் எப்படி வளருவாங்க தெரியலை. வளருவாங்க, பெருக்கத்தில் வளருவாங்க, சத்தியத்தில் வளர மாட்டாங்க. அல்லேலூயா. ஒருவன் இருக்கிறான், அவன் தீமையாகவே சொல்லுவான். வாசிங்க. தீமையாகவே எப்பொழுதும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், எப்பவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்ன? அவனுக்கு பேரை முத்திரை குத்தியாச்சு. இந்த பாஸ்டர் என்ன பாஸ்டர்? நம்மளை எப்பவுமே தீமையாகவே ப்ராஃபஸி சொல்ற பாஸ்டர். 1 2 நீ ஒழுங்குள்ளவனா இருந்தா உனக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தை வரும். நீ ஒழுங்கில்லாம இருக்கிற வரைக்கும் தேவ வார்த்தை உனக்கு ஆதரவா எப்படி வரும்? அப்ப ஊழியக்கார மோசமானவன் அல்ல, நீ உன்னை சரிபடுத்து. ராமன் சொல்லுங்க. ஒரு வாலிப பையன் சொல்றான், என்ன பார்த்தா பாஸ்டர் எப்பவும் கரிச்சு கொட்டுறாரு, என்ன பார்த்தா பாஸ்டருக்கு பிடிக்கலன்னா, நீ ஒழுங்கா இருந்தா நான் பேசுற வார்த்தை உனக்கு ஆசீர்வாதமா வரும். தம்பி கவனிங்க, நீ ஒழுங்கில்லாம இருந்தா நான் பேசுற வார்த்தை உனக்கு குத்தலா தான் தெரியும். நீ தலைமுடியை ஒழுங்கா வச்சிருந்தா, நீ ட்ரெஸ் ஸ்டைல ஒழுங்கா இது வரைக்கும் காத்தோட்டமா திறந்து போடாம சில காத்தோட்டமா என்ன செய்யறான்? நீங்க இல்லை, நீங்க நல்ல பிரதர்ஸ் அழகா சட்டையை போட்டிருக்கீங்க, சில பயல்களை பார்க்குற எப்படி திறந்து போட்டு வர்றான். என்னை பார், என் தங்க செயினை பார்னா. நீ போட்டுக்கிறது யாரு கிடையாது தெரியணும். போட்டுக்க 20 சவரன் 30 சவரன் போட்டுக்க. இல்லையா? திறந்து காட்டாத, பிறகு வழியில் வேணாலும் பிடிச்சி எடுத்துட போகிறான். தோத்துறான். அல்ல இல்லையா? அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நான் பிரசங்கம் பண்ண குத்துமா குத்தாதா? ஒழுங்கா சட்டையை போட்டுனவர் குத்துமா? அவர் சந்தோஷமா நினைப்பார், பரவாயில்ல நம்ம சரியான வழியாக தான் இருக்கிறோம் போல இருக்கு. என்னை குறித்து தப்பாவே சொல்ற ஒரு ஆள் இருக்கிறான். சரி இருந்துட்டு போட்டோம். வாசிங்க. அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றார். அது உமக்கு தப்பா தெரியுது சார், நான் சரியா இருக்கிறதுனால அவன் தான் தேவ தீர்க்கதரிசின்னு தெரியுது, அவனை கூப்பிடுங்கிறாரு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளின் ஒருவனை சீக்கிரமா அழைத்து வா என்றான். அடுத்த வசனம் நேரம் இல்ல. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத்தும் இல்ல பிரதர். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசுபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னே இருக்கும் விசாலமான இடத்தில் ராஜ விஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வாசிங்க தம்பி. அடுத்து சிதைக்கியா இரும்பு கொம்புகளை உண்டாக்கி இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவார். ப்ராஃபஸி சொல்றார், கர்த்தர் இந்த ஆண்டு உம்மளதான் பிஎம் ஆக்குவார், சிஎம் ஆக்குவார்னு எல்லாம் சிலர் சொல்றாங்கல்ல, அது மாதிரி சொல்லிட்டார். அடுத்து 12 வசனம் தம்பி. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது. நானும் ஒருத்தன் கூட தப்பாம ஒரே மாதிரி பேசியிருக்கிறான். உமக்கு பொற்காசு வேணுமா? பொற்காசு வேணுமா வேண்டாமா? தசோமா பெருசா வேணுமா? வெயிட்டா உங்களை கவனிக்கணுமா? நீரும் அப்படியே சொல்லிவிடும். வாசிங்க. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒரு வார்த்தையை போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றார். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்லுவேன். அல்லேலூயா. என் தேவன் சொல்வதையே சொல்லுவேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்படி சொன்னாலும் ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கிறார். அடுத்து வாசிங்க. எனக்கு படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், போங்கள், உங்களுக்கு வாய்க்கும், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மை அல்லாமல் நீ எப்பவும் இப்படி சொல்றவ இல்லையடா, இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்றைய, நீ தான் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுவியான்னா சொல்லட்டா அப்படிங்கிற சொல்லு. ஒரு ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. அது கேட்டது, ஆகாப்ப கொல்லணும், என்ன செய்ய போறாய்ன்னு கேட்டது. நான் அவனுடைய ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது.
இவ்வளவு மேல் நடக்குது, நீ எதுவும் தெரியாம பூமியில உட்கார்ந்துக்கிட்டு சண்டைக்கு போறேன் நான் சொல்ற, நீ சமாதானமா திரும்பி வரமாட்டா, நீ செத்துருவா, உன் பணம்தான் அரண்மனைக்கு வரோன்னு சொல்லும் போது சிதேக்கியா இருக்கான்ல, கொம்பை வச்சுட்டு முட்டிடுவேன்னு சொன்னான்ல, அவன் தீர்க்கதரிசியை ஓடி வந்து கன்னத்தில் அறைந்து, தேவனுடைய ஆவி என்னை விட்டுட்டு எப்படி ஓண்ட வந்ததுன்னு பலார்னு அரைஞ்சான். நீ அடிக்கும் போதே தெரியுது நீ தேவ ஆவி இல்லை பேய் தான்ட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ எதிர்க்கும் தம்பி, நீ சுவிசேஷத்துக்கு எதிர்க்கும் போதே உனக்குள்ள உள்ள ஆவி சரி இல்லைன்னு தெரியுது. சரிப்பட்ட ஆவினா கீழ்ப்படிவா, சரியில்லாத ஆவி எதிர்க்கும். அவன் எதிர்க்கிறான், அவனுக்குள்ள உள்ள ஆவி சரியில்லை. போனாங்களா? இப்போ இது நீங்க இனி வீட்டில் போய் வாசிப்பீங்களா? நான் சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன், கவனிங்க. போனாங்க. இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் என்ன பண்ணா, ஐயா நம்ம 2 ராஜான்னு போய் உட்கார வேண்டாம், ஒரு ஆள் ராஜாவா இருப்போம். நீர் ராஜவஸ்திரம் போட்டுக்கிடும், நான் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், நான் ராஜா மாதிரி காட்டிக்க மாட்டேன். மாறு வேஷத்துல அங்க உட்கார்ந்தான். எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், ஒருவன் வில்லை நானேற்றி எய்தான், அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க, இப்ப வாசிக்க வேண்டாம். உட்காரும் போது எதிர்த்தரப்புல சீரியரின் ராஜா என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் சண்டை போடாதுங்க, அது வேஸ்ட், பணம் வேஸ்ட், பொருள் வேஸ்ட், சேதம் அதிகம். ஒண்ணு பண்ணுங்க, அந்த இஸ்ரவேலின் ராஜா இருக்காருல்ல, அவர்கிட்ட மட்டும் சண்டை போடுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இஸ்ரவேலின் ராஜா அங்க யாரு இப்ப இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க, இப்ப யார் அங்க இருக்கிறா? பிரதர்ஸ் சத்தமா சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவா ஆகாப் உண்டு. அவர் என்ன சொன்னா, நான் மாறு வேஷத்துல வரேன்ட்டார், நீ ராஜவஸ்திரம் போடுன்ட்டார். இப்ப இஸ்ரவேலின் ராஜாவா யார் உட்கார்ந்து இருக்கிறா? யூதாவின் ராஜாவா யோசபாத். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, ஓ நீதான் ராஜாவா அப்படின்னு வில்லையும் அம்பை எடுத்துக்கிட்டு அவனை நோக்கி எய்யும் போது அவன் பயந்துட்டான். ஐயோ 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 கதறான். அந்த வசனத்தை வாசிப்பீங்களா? ஒருவன் நினையாமல். இல்ல 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 இந்த வசனம் இப்போ நான் சொல்றேனே, யூதாவின் ராஜா 31 ரதத்தின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், ஓ இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசரணையாய் இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். தம்பி, நீ என்ன பாவம் செய்தாலும், நீ எத்தனை அக்கிரமம் செய்தாலும், நீ யார் கூட போனாலும் அவனுக்கு வந்த ஆபத்து உனக்கு வராதபடி கர்த்தர் கிருபையாய் உனக்கு அனுசரணையாய் இருந்தார். யாரோ உனக்காய் ஜெபித்த ஜெபம், யாரோ உனக்காய் விட்ட கண்ணீர், யாரோ உனக்காய் மன்றாடின மன்றாட்டு உன் உயிரை காப்பாற்றினது. நீ போகக்கூட இடத்துக்கு போனா, சேரக்கூட ஆட்களோடு சேர்ந்தா, நீ இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பது உன்னுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, not by your holiness, உன் பரிசுத்தம் அல்ல. யாரோ ஒருவர் உனக்காய் மன்றாடிய மன்றாட்டு உன்னை காப்பாற்றி இன்னைக்கு உன்னை உயிரோட வச்சிருக்குது. அவன் கூக்குரல் போட்டான், கர்த்தர் அவனை கிருபையா காப்பாற்றிட்டார். நான் பிறகு ஏங்கிறத பிறகு சொல்றேன், கிருபையா காப்பாற்றிட்டார். வாசிங்க. இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு கூட காப்பாற்றிடுச்சு. நீயும் அதே சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன், நீயும் அதே ஆளோடு மடிய வேண்டியவன், நீயும் அதே வாகன விபத்தில் செத்து மடிய வேண்டியவன். கர்த்தர் கிருபையாய் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனா வாசிப்போம். ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். என்னது? குறிப்பார்த்தில்ல சிஸ்டர், நினையாமல் நாணேற்றி, சும்மா எய்தான், சும்மா குருட்டாம்போக்குல சும்மா. அது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அது இஸ்ரவேலின், எல்லாரும் கவனிங்க, அது இஸ்ரவேலின் ராஜாவின் கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. கவசத்தின் சந்துக்கிடையில கவசம் தானே போட்டிருந்தான். அந்த நினையாமல் நானேற்றின வில்லு அம்பு கவசம் ஃபுல்லா கவராகி இருக்கும் போது அங்க ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் கூட அந்த அம்புக்கு தெரியுது. ஹலோ, கர்த்தர் ஒரு அம்பை விட்டார்னா உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் நீ பாதுகாப்பா இருந்தாலும் எங்க படணுமோ அங்க பட்டுரும். பி கேர்ஃபுல். தேவ எச்சரிப்பா சொல்றேன். உனக்கு சமாதானமான வாழ்க்கை வேணுமா?
உனக்கு சமாதானமா இருக்கணுமா? ஆண்டவர் உன்னோட சொல்றாரு, நீ உன்னை பாதுகாக்க முடியாது, நீ உன்னை காப்பாற்ற முடியாது. அவன் நினையாமல் நானேற்றின அந்த அம்பு இஸ்ரவேலின் ராஜாவின் கவசத்தின் சந்தில் வந்து விழுந்தது. அதனால வாசிங்க. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். சூரியன், நீதியின் சூரியன், பாதுகாப்பின் சூரியன் மறைந்தது, அவன் ஜீவனும் முடிந்தது. இயேசுவாகிய சூரியனை நீ பிடிச்சிருக்கிறது வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. இயேசுவாகிய சூரியனை நீ மறைய பண்ணுனா உன் வாழ்க்கையில் ஒரு அஸ்தமானம் வரும். அந்த அஸ்தமானம் வந்தா அவ்வளவுதான், செத்து போனான். அப்புறம் வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். என்னது? ஒருவன் சமாதானமாய் வரமாட்டான்னு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னான். ஒருவன் சமாதானமா திரும்பி வந்தான். அப்ப சமாதானமா வந்தான பார்த்து யாராவது பேசணும்ல, பார்க்கலாமா? இவன் ஊர்ல நல்ல ஊழியக்காரன் நிறைய பேர் இருந்தாங்க. யார் ஊர்ல? சத்தமா சொல்லுங்க, யார் ஊர்ல? யோசபாத்தை சுற்றி நல்ல ஊழியக்காரங்க இருந்ததுனால தான் அவன் காப்பாற்றப்பட்டான். நான் சொல்றதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை சுற்றி தேவ ஊழியர்கள் உண்மை உள்ளவங்களா இருந்தால் உங்களுக்கு தப்புவிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகும். உங்களை கண்மூடித்தனமா நல்லவங்கன்னு தடவி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஆபத்து உண்டாகும். அல்லேலூயா. இதை மட்டும் வாசித்து முடிச்சிரோமா? குமாரனாகிய யெகூ என்னும் ஞான சிருஷ்டிக்காரன் வெளிப்பாடு உடையவன் அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை என்னையா நீரு துன்மார்க்கருக்கு துணை நிக்கலாமாயா? கர்த்தரை பகைக்கிறவங்க நீ சிநேகிக்கலாமாயா? வசனத்தை கிண்டல் பண்றவங்களோட ஐக்கியமா இருக்கலாமாயா? கிறிஸ்தவத்தை பழிக்கிறவங்களோடு நீ கைகோர்க்கலாமாயா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் தேவனை தூசிக்கிற, கிறிஸ்தவத்தை அவமானமாய் பேசுகிற, சபையை கேவலப்படுத்துகிற சிலருக்கெல்லாம், சார் நீ என்ன வீடியோ பார்க்கிறன்னு எச்சரிப்பா சொல்றேன். சார்ல்ஸ் மாதிரி ஆட்கள், மோசமான ஆட்கள், யாரோ சிலர் வீடியோவில் கிறிஸ்தவத்தை பழித்து பேசுறாங்க. நிறைய பேர் பேசுறாங்க. இன்னைக்கு சில கூட்டமே எழும்பி இருக்கு. அந்த மாதிரி வீடியோ பார்க்கிறது உனக்கு ரசனையா இருந்தா, சபையை பற்றி, ஊழியர்களை பற்றி, அவன் நல்லவனோ கெட்டவன், அவன் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர், இது மாதிரி காரியத்தை பார்க்கிறது உனக்கு ரசனையா இருந்தா, அதனால் உன்மேல் தேவ கோபம் வர இருந்தது. நிறைய பேருக்கு அது ரசனையா இருக்குங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வாய் விட்டு அடிச்சிடறான். அவன் சொத்து, இவன் சொத்து. பிரதர், அதை எனக்கு ஓப்பன் பண்ணி தர முடியுமா? நம்முடைய டாக்குமெண்ட் பண்ண போறோம்ல, அதை எனக்கு ஓப்பன் பண்ணி தர முடியுமா? அந்த இதை வாட்ஸ்அப் எனக்கு ஓப்பன் பண்ணி தாங்க. அல்லேலூயா. நம்ம டாக்குமெண்ட் எழுத போறோம்ல, ஸ்கிரிப்ட் எனக்கு ஓப்பன் பண்ணி தாங்க. இங்க பாருங்க, நிறைய பேர் சொல்றான் இயேசு அழைக்கிறார். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு அது தெரியாது. ஆனா குறை சொல்லக்கூடாது. ராமன் சொல்லுங்க. நமக்கு அது டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. தட் இஸ் நாட் மை பிசினஸ். நம்ம கர்த்தருடைய பாதையில் நடக்கணும். அது சரியா, இது சரியா, அவன் காணிக்க எடுத்த மேக்கப் போடுற, உனக்கு என்ன அவசியம்? அது இன்னைக்கு நிறைய பேரு தேவனை தூசிக்கிற சிலரோடு கைகோர்க்கிறதற்கு நீ விரும்புறா. அதனால உன் மேல தேவ கோபம் வர இருந்தது. என்னமோ கிருபையினால நீ காப்பாற்றப்பட்டா. அல்லேலூயா. இங்க பாருங்க, நாங்க ஒரு சொத்தை ட்ரஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றோம். எப்படின்னு நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அல்லேலூயா. பாருங்க, நாங்க ஒரு சொத்தை ட்ரஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்றோம். அது எப்படின்னு வாசித்து காட்டுறேன், கவனிங்க. 2024 ஆண்டு திருவண்ணாமலை கதவையன் இதில் இயங்கி வரும் ரகபோத் எழுப்புதல் ஊழியங்கள் ட்ரஸ்டின் தற்கால நிறுவனரும் அது கீழே தலைவரும் சேர்க்கணும். தலைவரும் ராசையா அவரின் குமாரர் போதகரார் யாபேஸ் ஜெபராஜ் என்பவருக்கு இவருக்கு பின்தொடர்ந்து வழியாய் வரும் தலைவர் அவர்களுக்கு இந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்றோம். பாஸ்டருக்கு கிடையாது, சரியா? பாஸ்டருங்கிறவர் ட்ரஸ்ட்ல ஒரு முன்னிருக்கிற ஒரு நபரா இருக்கிறதால அவர் பெயர்ல
ஆடிட்டிங் பண்றோம், ஆடிட்டிங் ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டுறேன். இன் தி நேம் ஆஃப் மேனேஜிங் ட்ரஸ்டி. ட்ரஸ்ட்னு ஒரு ஆள் கிடையாது இல்ல, ட்ரஸ்ட் ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுக்க ஒரு போஸ்ட்மேன் வேணும்ல, அந்த போஸ்ட்மேன் தான் ஆள். இது தெரியாம சபை அவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்குன்னு எவராவது பேசுறத கேட்டு குழம்புனீங்களோ தேவ கோபம் வந்துடாமா. விளையாட்டு கிடையாது. விஷயம் தெரியாம பேசக்கூடாது பிரதர். தேங்க்யூ பிரதர். விஷயம் தெரியாம பேசக்கூடாது. நான் இதை சபையில வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெளிவுக்காக வாசிக்கிறேன். டாக்குமெண்ட் எழுத போற சபையில வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்க தெளிவுக்கு வாசிக்கிறேன். யாவேசு பாஸ்டர் கொண்டு போக முடியாது, அவர் செத்து போனா அவருக்கு அடுத்து யார் ஊழியக்காரங்க வராங்களோ அவங்க கொண்டு போவாங்க. அவங்களும் கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய வருகை மரியந்தம் ஒரு காரிய நிலைவரமா நடப்பதற்காக அதை ஒழுங்கு பண்றோம். இது ஒருவருடைய தனிப்பட்ட சொத்து அல்ல. யாரோ எவரோ பேசுறத கேட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரமான்னு எழும்புனா தேவ கோபம் உண்மையில வர இருந்தது. ஐயா, நம்ம சபை விசுவாசிகளுக்கு சொல்றேன், யூடியூப்ல எவரை பத்தி யாரு குறை சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பைபிள் வாசிக்கிறது, நம்ம ஜெபம் பண்றத மட்டும் உங்க வேலையை என் வேலையை பாரு. அதை பார்த்து உனக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தா அது உன் மேல வருகிற தேவ கோபம். சபை எச்சரிக்கிறேன், நமக்கு அது அவசியம் இல்லாத வேலை. யார் எக்கேடு கண்டு போனா நமக்கு என்னையா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிறோமா அதை பார்த்துட்டு போயிருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா வாசிங்க பிரதர் சிஸ்டர். ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி ஒரு நாள் நீ ஒழுங்கா இருந்தப்பா, ஒரு நாள் நீ ஒழுங்கா இருந்தா தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்று. ஏதோ ஒரு நன்மையின் காரியம் உன்கிட்ட காணப்பட்டதுனால கர்த்தர் கிருபையா உன்னை பாதுகாத்தார். நீ போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருக்க கூடாது. சேர்ந்துட்டா தப்பிட்டா அவன் சமாதானம் இல்லாமல் கல்லறைக்கு போனான். நீ சமாதானத்தோட வீட்டுக்கு வந்தா இனி அவனோட சேராத. உன் பாதை சமாதானமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் சமாதானமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வழி என் வழி சமாதானமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஷபரபௌலதரந்தனா. வாய்களை திறந்து உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம். வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை ஜெபம் பண்ணுங்க. தம்பி 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 அவன் அள வைக்காதுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் தர விரும்புகிறார். செம்மையானவனை பார்த்திரு, அவன் முடிவு சமாதானம். அவன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். தலைமுறை தலைமுறையான ஒரு சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தர விரும்புகிறார். முதல்ல எனக்குள்ள ஒரு சமாதானம், அப்புறம் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம், என் தலைமுறை தலைமுறையா ஒரு சமாதானம் எனக்கு வேணும்ப்பா. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண விரும்புறேன். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடு. அது தேவன் கொடுக்கிற சமாதானம். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற சமாதானம் அல்ல. அது தேவன் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கப்படுகிற சமாதானம். அது தற்காலிக சமாதானம் அல்ல, அது நிரந்தரமான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. ராஜா, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல. தேவ எச்சரிப்பா சொல்றேன் தம்பி, நீ சேரக்கூடாதவங்களோடு சேராத, பழகக்கூடாதவங்களோடு பழகாத. அது உன் வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கும். சோதரம், அது உன் வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கும். கண்டிருந்து பாருங்க. நேரம் ஆயிடுச்சு, ஆனா வேற வழி இல்லை. கவனிங்க, கல்யாணங்கள் குறிக்கப்படும் போது காதல் திருமணம் பண்ணாதுங்க. ஏன்னா பாஸ்டர் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, நான் நல்லதா கெட்டதாங்கிற விஷயத்துக்கே வரல. அந்த காதல் திருமணத்தில் வருகிற ஒரு தோல்வி, ஜெயமா இருந்தா கர்த்தருக்கு சோத்திரம், தோல்வி உன் எதிர்காலம் முழுவதும் சமாதானம் இல்லாம போயிடும். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆளை பார்த்து விரும்புறன்னா அது மாம்ச இச்சையில் வருகிற ஈர்ப்பே தவிர ஆவியில் வருகிற வெளிப்பாடு அல்ல. கல்யாணம் தாய் தகப்பன்ட்ட சொல்லு, ஊழியக்காரங்கள்ட்ட கலந்தாலோசித்து தேவச்சித்தமான ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு முடிவெடுப்போம். அவசரப்படாத.
நீ சமாதானமா வாழணும் ஐயா. நீ சமாதானமா கல்யாணத்துக்கு பிறகு சாகிறது வரைக்கும் ஒரு பெரிய சமாதானம் திருமண வாழ்க்கையின் சமாதானம். எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லு, கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னா நீ வாழ்ந்தே நிறைய பையன்மார் தற்கொலை பண்றது எதனால முடியலங்கிறான். சமாதானமா இருக்கணும் ஐயா. அல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர் இனி வாழ்வது என்னில் இயேசு வாழ். இயேசு தேவான்னு சொல்லுவோமா? இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள். சத்தமா ஏற்றுக்கொள். எங்க வாலிபர்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என் இதயம் வாசம் செய். கரத்தை உயர்த்தி ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏந்திக் கொள்ளும் என் இதயம். கர்த்தாவே உன் கரத்தில் நான் களிமண் போலானே. உந்தன் இஷ்டம் போல் அணைந்திடும் என்னை என்னால் நடத்திடும். உந்தன் இஷ்டம் போல் உண்மையாய் இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோம். இயேசு தேவா இயேசு தேவா எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ரெண்டு கரங்களை விரித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் வாசம் செய் என்னை ஏற்றுக்கொள்ளும். தம்பி, நீங்க சத்தமா பாடுவீங்களா? நான் பாட மாட்டோம், கீபோர்டு பாட மாட்டோம். அப்பா தீரு சித்தம் பாடுங்க, சத்தமா பாடுங்க. இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லும் போது செல்போன் மேல உள்ள மோகம் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு ஜனங்கள் பிள்ளைகள் அவர்கள் உள்ளங்களை விட்டு அகன்று போ என்று நான் செபிக்கிறேன். வாலிபர்களை கெடுக்கிற சமூக வலைதளங்கள் இயேசுவின் நாமத்தில் அதன் மேல் உள்ள மோகம் அவர்களை விட்டு விலகுவதால் ஆண்டவரே சமாதானமா வாழணும், சமாதானமா இருக்கணும். நீ அதனாலதான் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பு எங்களை பார்த்து சொன்னீர், உங்களுக்கு சமாதானம். நாங்க சமாதானமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கப்பா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகள் சமாதானம், தலைமுறை சமாதானம், ஊழியங்கள் சமாதானம், எல்லாம் சமாதானமா இருக்கட்டும். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை,
பில்லி சூனியம் பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை. மந்திரம் மாந்திரியங்களை நம்புறவனுக்கு சமாதானம் இல்லை. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்புறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் அவருடைய ஐக்கியமும் நம்மோடும் இந்த பூமியிலே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென்.